டு ஐஎம் கிருஷான் சேனல். இன்றைக்கி வந்து ஆர்சிபி கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்னாச்சுன்னா, ஹேசல்வுட்டுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஜுரி நடந்திருக்கும். அதனால் ஹேசல்வுட் வந்து T20 வேர்ல்டு கப் 2026 கூட ஆடி இருக்க மாட்டார். அதனால் இப்போ அவர் ஆர்சிபிக்கு ஆடுவாரா இல்லையான்றது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. இவர் ஆடலைன்னா ஆர்சிபிக்கு ரொம்ப நிறைய பிரச்சனை நடக்கும். இவர் இன்னிங்ஸே இம்பேக்டாக மாற்றுவார். ஆர்சிபிக்கு கேமே மாற்றி கொடுத்துட்டு இருந்தார் போன வருஷம். இவரும் ஆர்சிபி கப் அடித்ததுக்கு மெயினான ரீசனில் ஒருத்தர். இவர் இல்லைன்னா ஆர்சிபி வந்து வேறு என்னென்ன பிளேயர்ஸ் வச்சு இவர் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இதை ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் ஹேசல்வுட் கொடுத்த இம்பேக்ட் அளவுக்கு எந்த பிளேயராலையும் கொடுக்க முடியாது. இருந்தாலும் ஓரளவு ஹேசல்வுட் இல்லாத நாளில் இவங்களை வச்சுட்டு சமாளிச்சுக்கிட்டு ஆர்சிபிக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பிளேயர்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளேயர் யாருன்னா ஜாக்கோப் டஃபி. இவர் வந்து T20 நம்பர் 2 பவுலர். வருண் சக்கரவர்த்திக்கு அடுத்தபடியாக T20 நம்பர் 2 பவுலர் ஜாக்கோப் டஃபி தான். இவர் நல்ல பேஸாக நல்ல லைன் அண்ட் லென்த்தோட நல்ல ஒரு ஓவர் போடுவ எபிலிட்டி இருக்குது. இவர் ஒரு டீசெண்டான பவுலர். இவர் ஓரளவு ரன்ஸும் ஆனால் நிறைய கன்சீட் பண்ணுவார். அதனால் ஆர்சிபி இவரை நம்ப முடியாது. திடீர்னு ரன்ஸ் கன்சீட் பண்ணிடுவார். நம்ம T20 வேர்ல்டு கப் 2026 கூட நிறையா ரன்ஸ் கன்சீட் பண்ணார். அதனால் இவரை நம்பி ஆர்சிபியோட பவுலிங் வந்து இருக்க முடியாது. ஹேசல்வுட்டை நம்பி தான் ஆர்சிபியோட பவுலிங் யூனிட்டே இருந்தது. போன வருஷம் நம்ம பார்த்தோம். ஹேசல்வுட் நாளைக்கு ஆர்சிபி வந்து பவுலிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதனால் ஹேசல்வுட் இல்லாமல் இவரை வச்சுட்டு ஆர்சிபியால் சமாளிக்க முடியாது. இவரை ஒரு ஆப்ஷனாக ஆர்சிபி பார்க்கலாம் மேபி. ஆனால் ஹேசல்வுட் இப்போ ஃபிட்னஸ் டெஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டாரு. அவர் ஆல்மோஸ்ட் வந்துடுவாருன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவரும் இல்லைனா மங்கேஷ் யாதவ் பார்க்கலாம். இவர் ஒரு யங்ஸ்டர், 23 வயசு தான் ஆகுது. ஹர்ஷித் ராணாவுக்கு இவருக்கும் ஒரே வயசு தான். இவர் சூப்பராக யாக்கர்ஸ் நெயில் டவுன் பண்ணுவார். நல்ல பவுலிங் போடுவார். டெத்தில் கொடுத்தாலும் டெத் ஓவர்ஸும் போடுவார். டொமஸ்டிக்கில் கூட இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கார். இவர் ஒரு நல்ல பவுலராக இருப்பார். இவருக்கு கூட ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணலாம். இந்தியன் பேசர் வேறு, ஃபாரின் ஆப்ஷன் இன்னொன்று ஆர்சிபிக்கு கிடைக்கும் இவரை எடுத்தாங்கன்னா. இவர் சூப்பராகவே போடுவார். இவர் மேபி சான்ஸாக பார்க்கலாம் கைஸ். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இவர் சான்ஸாக பார்க்கலாமா ஆர்சிபி? இவர் இல்லைனா அபிநந்தன் சிங் கூட இருக்கார், லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர். இவரும் ஒரு யங்ஸ்டர் தான். 28 வயசு தான் கிட்டத்தட்ட என்னமோ ஆகுது. 28 27 தான் ஆகுது. இவருக்கும் ஃப்யூச்சர் இருக்குது. மங்கேஷ் யாதவுக்கும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இவங்க 2 பேரும் ஆர்சிபி எடுத்தது நல்ல ஆப்ஷன். நல்லா இருக்கும் இவங்க 2 பேர் இருக்கிறதுனால. அதுவும் இல்லாமல் மங்கேஷ் யாதவ் 5.2 crores ஆர்சிபி எடுத்தாங்க. அவ்வளோ கோடி கொடுத்து ஒரு யங்ஸ்டர் எடுக்கிறாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஆர்சிபி அவங்க மேலே நல்ல நம்பிக்கை எடுத்துருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதனால் மங்கேஷ் யாதவுக்கு கூட அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்கலாம். இல்லைனா அபிநந்தன் சிங் கூட இருக்கார். அபிநந்தன் சிங் கூட நல்லா போடுவார். இவரும் இந்தியன் தான். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபாரின் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபாரின் ஆப்ஷன் கிடைக்கிறதுனால ஆர்சிபிக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும். வேறு என்ன பிளேயர்னால் நுவான் துஷாரா. இவர் தான் போன வருஷம் வந்து ஹேசல்வுட் இல்லாதனால இவரை வச்சு தான் சமாளித்தாங்க. இவரும் ஹேசல்வுட் கொடுத்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கலனாலும் ஓரளவு நல்ல இம்பேக்டாக ஃபுல்லான பவுலிங் போட்டார். பத்திர்னா மலிங்கா டைப் ஒரு பவுலிங் போடுவார். அவங்கள மாதிரி தான் போடுவார். இவர் கொஞ்சம் டேஞ்சரஸாகவே இருப்பார். யாக்கர்ஸ்லாம் சூப்பராக போட்டார். போன வருஷம் சீசன் மேட்சஸ்லாம் கம்மி மேட்சஸ் தான் ஆனார். ஆனால் நிறைய விக்கெட் எடுத்தார். ஸோ தட் இவர் கண்டிப்பாக ஹேசல்வுட் இல்லைனா இவர் தான் ஆர்சிபி ஃபஸ்ட்டு சாய்ஸாக வைக்கணும். ஃபஸ்ட் அண்ட் மெயின் சாய்ஸு ஹேசல்வுட் நுவான் துஷாரா தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஹேசல்வுட் இல்லைனா நுவான் துஷாரா தான். இல்லைனா ஜெயில் ரிச்சர்ட்சன். இவர் கூட பிபிஎல்னா நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இவர் ஆக்சுவலி ஆர்சிபி டீமில் இல்லை, அன்சோல்டாக போயிட்டார் இந்த ஐபிஎல் சீசனில். 29 வயசு தான் ஆகுது. இவரும் ஓரளவு யங்ஸ்டர் தான். இவர் ஆர்சிபி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக சைன் பண்ணலாம். அன்சோல்ட் ஆகிட்டார் இந்த வருஷம் பாவம். ஆனால் ஆர்சிபி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக இப்போது
ஹேசல்வுட்டுக்கு பதிலாக சைன் பண்ணுறதுக்கான தேவைகள் இல்லை. ஏன்னா ஹேசல்வுட் கொஞ்சம் மேட்சஸ் தான் அவைலபிளாக இருப்பார். இந்த எம்ஐக்கு அகென்ஸ்டாக ஒரு மேட்ச்சில் ஹேசல்வுட் அவைலபிள் தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே அவர் அவைலபிள் ஆயிடுவார். அதனால் தேவையில்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ்க்கு காசு கொடுத்து ஆர்சிபி தேவையில்லாமல் அவங்க பர்ஸ் அமௌண்ட்டை குறைச்சிக்கூடாது. அதனால் அவங்கள்ட்ட இருக்கிற பிளேயர்ஸ் வச்சுட்டே அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்கலான்றான் நினப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆசமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, பாய் கைஸ்.